அம்பாறை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் யானை தாக்கம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. திருக்கோவில் சாகாமம் பிரதேச மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளும் யானைகளின் அட்டகாசம் காரணமாக பாதிப்பையே எதிர்நோக்கியுள்ளது. திருக்கோவில் சாகாமம் பகுதியில் பகல் வேளைகளிலும் யானைகள் நடமாடி வருவதாக மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். 3 வருஷமாக இந்த யானை தொல்லையால் இந்த பாடசாலை மூடப்பட்டிருக்கின்றது. இந்த பாடசாலை மூடப்பட்டதற்கு என்ன காரணம் என்று இதுவரைக்கும் யாராவது வந்து எங்களிடம் எதையும் கேட்பதே இல்லை. இதுவரைக்கும் நாங்களும் பல அதிகாரிகள் இந்த வனஜீவராஜில் அவங்களுக்கு அறிவித்திருந்தோம், கல்வி அமைச்சர் அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம், அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். ஆகவே இவர்கள் எவராவது கூட வந்து இதுக்கு எதுவிதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. யானைகளின் நடமாட்டம் காரணமாக சாகாமம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை கடந்த 3 வருடங்களாக இயங்கு நிலையின்றி காணப்படுகின்றது. காடு வண்டி பற்றைக்காடுகளால் நிறைந்துள்ள பாடசாலையின் சூழலில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் பூரணமாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். சாகமம் பிரதேசத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாடசாலையை மீண்டும் திறப்பதற்கோ அல்லது கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கவோ எந்தவித முயற்சிகளையும் உரிய தரப்பினர் மேற்கொள்ளவில்லை என்பது இங்குள்ள மக்களின் ஆதங்கமாக வெளிப்படுகின்றது. யுத்த கூறுப்பிடியில் சிக்கி 2009ஆம் ஆண்டளவில் சாகமத்தில் குடியமர்ந்த பல குடும்பங்கள் யானைகளின் வருகையால் வேறு பகுதிகளுக்கு மீண்டும் இடம்பெயர்ந்துள்ளனர். குடும்பங்கள் வெளியேறிட்டு ஸ்கூல் மூடப்பட்டு இப்ப இருக்கிற குடும்பங்களுக்கும் சரியான பாதுகாப்பு இல்லை வசிக்கிறதுக்கு. எங்களுக்கு இதுக்குரிய நடவடிக்கையை அரசாங்கம் தான் செய்து தர வேண்டும். தகர கொட்டில்களில் வசிக்கும் இந்த மக்களின் வாழ்வாதாரம் மீன்பிடியாக காணப்படுகின்றது. மீன்பிடிக்கு ஏதுகையான தோணிகளையும் யானைகள் சேதப்படுத்தி செல்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சாகாம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.